தொழிலை பொறுத்த வரைக்கும் என்ன தொழில் செய்யலாம், ஆனால் அந்த ஆசையில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய சூழல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அடுத்த லெவலில் கொண்டு போகிறது, அதுக்கு கட்டாயமாக நம்முடைய சுய ஜாதகம் முக்கியங்க. அந்த 10ஆம் வீடு நல்லா இருந்தது அப்படின்னா 100% உங்களுக்கு நல்ல தொழிலுங்கிறது அமைஞ்சிடும், இயல்பாகவே அமைஞ்சிடும். பண்ணால் நான் சொந்த தொழில் தான் பண்ணுவேன் அப்படின்னாலாம் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஜாதக ரீதியாக 10ஆம் இடம் வந்து எப்படி இருக்கணும்? இந்த 2 கிரகங்கள் 10ஆம் வீட்டுக்கு பார்வை இருந்தாலோ தொடர்பில் இருந்தாலோ அவங்களுடைய வளர்ச்சி வேறு மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த 10ஆம் வீடு மட்டும் சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு நான் நீங்கள் கேட்குற அந்த பிஸ்னஸில் டெவலப்மெண்ட்டுங்கிறது கம்மியாக இருக்கும். ஒரு கடன் இல்லாத தொழில், இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா? விரையாதிபதி விரைய வீட்டில் நின்று அல்லது விரையாதிபதி திசை நடக்குது, 12 குடைவன் வந்து பார்த்தா 6-8 பருவ தொடர்பில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பாக இருந்து அந்த திசை நடந்தது அப்படின்னா என்ன உழைச்சாலும் என்ன பாடுபட்டாலும் உங்களால் சேவிங்ஸ் பண்ணவே முடியாது. ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திரு செல்வவேல் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து வேலை செய்கிறோம், ஆனால் ஒரு ஒர்க் அப்படின்னு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்குள்ளேயே இருப்போம். ஒரு மந்த்லி சேல்ரி, அந்த சேலரிக்குள்ளேயே ரன் ஆகிட்ருப்போம். ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்னு வந்தால் தான் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு நம்மளால் போக முடியும். ஆனால் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஷார்ட் டைமில் ஒரு பெரிய லாபம் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம். இப்போது தொழில் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே அமைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ வந்து ஒரு பேசிவ் இன்கம்காக இன்னொரு தொழில் பண்ணுறேன், நான் வேலைக்கு போயிட்டு இன்னொரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னால நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி. இப்போது தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஜாதகம் வந்து பார்க்கணுமா, இது வந்து எவ்வளோ அவசியம், அவங்க ஜாதக கட்டம் வந்து என்ன சொல்லும் சார் இப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில்? கண்டிப்பாங்க. இன்றைக்கி வந்து தொழில் அப்படிங்கிறது 100க்கு 100% எல்லாருக்கும் பண்ணக்கூடிய ஆசை இருக்குது. எல்லாருமே இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் உருவாகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். பட் அதில் எல்லாருனாலையும் வளர்ச்சி அடைய முடியுதா அப்படின்னு கேட்கும்பொழுது ரொம்ப கம்மி. இன்றைக்கி வளர்ச்சி அடைகிறவங்க ரொம்ப கம்மி. இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் நிறைய பேர் இன்றைக்கி கடனாளியாக இருக்கிறதான் பார்க்குறோம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடன் இல்லாத பிஸ்னஸும் நடத்த முடியாது. பட் அந்த கடனை வந்து கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணி போகிற அளவுக்கான வருமானங்கள் வரணும். அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நம்ம அடுத்த லெவல் போகணும். நிறைய பேர் கேட்டோம்னா ஆரம்பித்து ரொம்ப கஷ்டமாக ஆரம்பிச்சிருந்தாலும் கூட இன்றைக்கி பல அளவுக்கு வளர்ந்து வரவங்களையும் பார்க்குறோம். ஒரு சிலர் ஆரம்ப காலங்களில் ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க, இன்றைக்கி டெவலப் இல்லாமல் இருக்கிறவங்களையும் பார்க்குறோம். இதுக்கு காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுய ஜாதகத்தில் இந்த 10ஆம் வீடு அப்படிங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்லுவோம், தொழில்ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த 10ஆம் வீடு நல்லா இருந்தது அப்படின்னா 100% உங்களுக்கு நல்ல தொழிலுங்கிறது அமைஞ்சிடும், இயல்பாகவே அமைஞ்சிடும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நல்ல தொழில் அவங்க கண்டிப்பாக அமைச்சு நல்ல டெவலப்மெண்ட் ஆயிடுவாங்க. அதே வந்து 10ஆம் வீட்டு அதிபதி லக்னாதிபதியோட தொடர்பு கொண்டு பாவகிரகங்களோடு இணைந்திருந்து அல்லது 6-8-12 அந்த 10ஆம் வீட்டு அதிபதி மறைஞ்சிருந்தது அப்படின்னா அவங்க அந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரகிளை சந்திச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அந்த 10ஆம் வீடுங்கிறது முக்கியம். நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பணங்கள் வந்துகிட்டே இருந்தால் தான் அடுத்த லெவலில் நம்ம அந்த தொழிலை விரிவுபடுத்தி போகவே முடியும். ஒரு குறிவட்டத்துக்குள்ளேயே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு தொழில் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி கடை போட்டிருப்பாங்க, எனக்கு 1000 ரூபா வந்தால் போதும் அப்படின்னு கடை ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு 1000 ரூபா பத்தாதுங்க, எனக்கு ஒரு ஹோட்டல், நான் நல்ல இடத்துக்கு டெவலப் பண்ண ஒரு ஹோட்டல் போடுவாங்க. அந்த ஹோட்டலில் எனக்கு வந்து ஒரு 5000 வருது மாதம், எனக்கு 10ல் லாபம் வந்து ஒரு நாளைக்கு 5000 வருது 10லன்ட்டு பெருசாக கூட டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு லாபங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அந்த 1000 ரூபாய்க்கான லாபம் வந்து அவர் ஒரே மாதிரி தான் இருப்பார், இவர் ஓரளவுக்கு நல்லா இருப்பார், இன்னும் நல்லா ஹைஜீனிக்கு நல்லா இருக்கும், ரொம்ப டெவலப்மெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ இந்த 3 கேட்டகரி பார்த்தீங்கன்னா இதை தீர்மானிக்கிறது வந்து ராகு. நம்ம லக்ஸரி கொடுக்குறது சுக்கிர பகவான். ராகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வளர்ச்சிகளை வந்து நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிற அமைப்பு. அது கூட இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த ஹார்ட் ஒர்க், தொழில் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம பண்ணுறது, நம்ம நல்லா திங்கிங்கோடு பண்ணுவோம், நல்லா பண்ணுவோம். அப்போ நம்ம ஜாதகத்தில் இந்த கிரகங்களுடைய வலு நம்ம நல்லா இருக்கணும். நமக்கு இது தெரியாமல் நம்ம தொழில் பண்ணிகிட்டே இருக்கோம்னு சொன்னால் நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா செக்கில் இருக்கிற மாடு மாதிரி இழுத்துகிட்டே இருப்போம், ஒரு புண்ணியமே கிடையாது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எந்தளவுக்கு வலுவாக இருக்குது, இந்த 10ஆம் வீடுங்கிறது எந்தளவுக்கு நல்லா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தொழில் தொடங்க நல்லது. தொழிலை பொறுத்த வரைக்கும் என்ன தொழில் செய்யலாம் ஃபஸ்ட்டு வந்து அதையும் புரிஞ்சுக்கணும். நமக்கு நிறைய பேருக்கு என்னென்னா என்ன தொழில் செய்யணும்னு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. நிறைய பேருக்கு ஆசை இருக்குன்னா ஒருத்தர் பார்ப்பாங்க, ஒரு டீ கடை நல்லா போயிட்டு இருக்குன்னா டீ கடை வச்சிடலாம், ஒரு சலூன் கடை நல்லா போனால் சலூன் கடை வச்சிடலாம், ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா நல்லா பண்ணிடலாம், ஒருத்தர் யூடியூபராக இருக்காருன்னா அவர் யூடியூபர் மாதிரி நம்மளும் ஆயிடலாம். இந்த ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசையில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய சூழல் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளை அடுத்த லெவலில் கொண்டு போகிறது, அதுக்கு கட்டாயமாக நம்முடைய சுய ஜாதகம் முக்கியங்க. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு கிரகங்கள் வலுவாக இருக்குங்கிறத பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தொழில்களை தொடங்குங்க, கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ வந்து ஜென்ரேஷனாக பண்ணுவாங்க. இப்போ அப்பா பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க பையன் வந்து வேலைக்கு தான் போயிட்டுருப்பாங்க. வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, அந்த சம்பாத்தியம் வந்து பத்தாமல் இப்போ அப்பா பார்த்துருந்த தொழிலை நான் பண்ணலான்னு இருக்கேன்,
அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்ப்பாங்க. இதுக்கு வந்து ஜாதகம் பார்த்து பண்ணலாமா? இல்லை அவங்களே வந்து அப்பா பண்ண தொழில் தானே நான் ஈஸியாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களாம் நிறைய பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இல்லை, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்குங்க அந்த ஜாதகத்தில் ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த அப்பா சொத்து, பூர்வீக சொத்து, அப்பாவுடைய தொழில், அப்பாவுடைய சிந்தனை அது பையனுக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. அது வந்து 100ல் ஒரு 15-20% தான் வரும். ஏன்னா இன்றைக்கி வந்து டாக்டராக இருக்கிற அப்பா வந்து பையனும் டாக்டராக இருக்கிறது ஒரு சிலரை பார்க்குறோம். அப்பா போலீஸாக இருப்பா, பையனும் போலீஸாக இருப்பா, ஒரு சிலரை பார்ப்போம். ஒரு சில குடும்பங்கள் டாக்டர் ஃபேமிலியாக இருக்கிறதையும் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பையன் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். ஆனால் பையன் பார்த்திங்கன்னா நல்ல கவர்மெண்ட் ஜாப்பு, நல்ல ஜாப்பில் இருப்பார், நல்லா சம்பாதிக்கிறான்ப்பா. இதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னா இந்த வலிமைப்புன்னு சொல்கிறது, அதான் வந்து பூர்வீக புண்ணியஸ்தான். அந்த வீட்டதிபதி பலமாக இருந்தது அப்படின்னாலோ, 5ஆம் வீட்டு அதிபதியோட பாவகரங்கள் தொடர்பு இல்லைனாலும், 9ஆம் வீட்டுடைய அதிபதி பலமாக இருந்தாலும், 9ஆம் வீட்டு அதிபதியோட பாவகரங்கள் தொடர்பு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அப்பா வழி தொழிலை பையன் எடுத்து பண்ணுவார். அவன் கேட்கவே தேவையில்லை. ஒரு சில குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா சம்பாதிச்சு வச்சுட்டேங்க, என் பையன் வந்து சும்மா பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்கிற பெற்றோர்கள் இருப்பாங்க. ஆனால் பையன் என்ன பண்ணுவார், நான் வந்து வேலைக்கு தான் போவேன்பா, இல்லை நான் வெளிநாடு போவேன்பா, இல்லைன்னா நான் வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு வேறு தொழில் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு ஆப்போசிட்டாக அப்பா வச்சுருக்க தொழிலுக்கு ஆப்போசிட்டாக ஒரு தொழில் சொல்லுவார். இவர் வந்து ஹோட்டல்னால் அவர் வந்து வேறு ஏதோ ஒரு தொழில் சொல்லுவார். இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த மாதிரியான தொடர்புகள் தான். அப்போ அந்த ஜாதகத்தில் அந்த வலு இருக்கான்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் தெரிஞ்சுக்காமல் உங்கள் பையனை இழுத்து பிடிச்சி நீங்கள் உட்கார வச்சாலே அங்கே என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் பையன் உங்கள் வேலையை வந்து தாறுமாறாக பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனையை தான் உருவாக்குவார். அதனால் ஃபஸ்ட்டு அந்த அமைப்பு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு உங்கள் பையனுக்கு அந்த தொழிலை கொடுங்க. அப்படி இல்லை அவர் தொழில் கொண்டு வந்துட்டீங்க, பட் நான் பண்ண அளவுக்கானது வாய்ப்பு அந்த பையன் உருவாக்கலை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா இதுதான் காரணம். அதனால் இந்த மாதிரி விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பையனை உங்கள் தொழிலுக்கு கொண்டு வரது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஜாதகத்தில் வந்து 2ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இதை பேஸ் பண்ணி தான் தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. இதில் வந்து 10ஆம் இடம் வந்து எப்படி பார்க்கணும் சார்? இப்போ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, இப்போ வந்து ஒரு சிலர்லாம் வந்து முதலாளியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணால் நான் சொந்த தொழில் தான் பண்ணுவேன் அப்படின்னாலாம் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஜாதக ரீதியாக 10ஆம் இடம் வந்து எப்படி இருக்கணும் சார்? இந்த பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த 10ஆம் வீடு அப்படிங்கிறது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். இப்போ நம்ம வந்து ஒரு தொழிலில் இருக்கிறாங்க, அது வேலையாக இருக்கலாம், சுயதொழிலாக இருக்கலாம், எதனாலும் சரி, அந்த 10ஆம் வீடு பலமாக இருக்கணும். அதுதான் வந்து நம்ம மெயினாக சொல்கிறது. அப்போ அந்த 10ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறவர் பலமாக இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து 10ஆம் வீட்டு அதிபதி ஒரு சுக்கிரனாக இருக்கிறாருன்னு வைங்களேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். அந்த சுக்கிரன் 10ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டில் இருந்தால் நல்லது. அல்லது 10ஆம் வீட்டு அதிபதி வந்து முக்கியமான ஒரு 2வது வீடு அல்லது 14வது வீடு, 18ஆம் வீட்டு அதிபதியில் 2ஆம் வீட்டில் இருந்தாருன்னு வச்சுங்களேன், அவர் தான் கோடீஸ்வரனாக இருப்பார். அப்போ நல்ல தொழில், அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்போது இந்த ஒரு சூழலை வந்து கொடுக்கணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆளுமை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த குரு பொறுத்த வரைக்கும் 5, 7, 9 பார்வைகளில் இருக்கக்கூடிய நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த 10ஆம் வீட்டை குரு பார்த்தது அப்படின்னு வச்சுங்களேன், அது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ அவங்க தொழிலில் மிகப்பெருமை வளர்ச்சி கொடுக்கும், நல்ல நன்மைகளை கொடுக்கும், பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கும். ஏதாவது ரூபத்தில் அவங்க நல்ல வாய்ப்புகளை தேடி போயிட்டே இருப்பாங்க. அவங்க டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த குரு சுக்கரன் சேர்ந்தது அப்படின்னா அசுப குருவும் தேவகுருவும் சேர்ந்ததுன்னா ரொம்ப நெகட்டிவ் கொடுக்கும், பெரிய பாதிப்பில் கொடுக்கும்பாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த சுக்கரனும் குரு சேர்ந்து இருக்கக்கூடியவங்க ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு யோசனை பண்ணி பார்த்தோம்னா அவங்கள பார்த்து வச்சுட்டு நல்லா டெவலப்மெண்ட்டாக இருப்பாங்க. இந்த குருவும் சுக்கரனும் இறந்த ஜாதகம் பொது கருத்து சேர்ந்தால் கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் எல்லாமே அனுப்பிச்சிருப்பாங்க. லக்ஸரியான வீடு, லக்ஸரியான காரு, நல்ல மண்மனையோட செல்வாக்கோடு இருப்பாங்க. அந்தளவுக்கு அது வாய்ப்பு கொடுக்கும். அப்போ அந்த குரு வந்து அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குறவர், சுக்கிரன் லக்ஸரி கொடுக்குறவர். இந்த 2 கிரகங்கள் 10ஆம் வீட்டுக்கு பார்வை பெற்றிருந்தாலோ தொடர்பில் இருந்தாலோ அவங்களுடைய வளர்ச்சி வேறு மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த 10ஆம் வீடு மட்டும் சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கேட்குற அந்த பிஸ்னஸில் டெவலப்மெண்ட்டுங்கிறது கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் நான் ஹோட்டல் வச்சுருக்கிறேங்க, நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேங்க, அல்லது நான் வந்து சிம்பிளாக தொழில் பண்ணுறேன், இல்லை பெரிய அளவுக்கு தொழில் பண்ணுறேன், என்னால் வளர்ச்சி அடைய முடியல நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய சுயஜாதகம் அந்த 10ஆம் வீடை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிவிட்டு அந்த 10ஆம் வீடு பலம் இல்லைன்னா ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ உங்களுக்கு மனைவியுடைய 7ஆம் வீட்டு அதிபதியை பார்க்கலாம், அவங்க பேரில் வைக்கலாம். அல்லது 7ஆம் வீட்டு அதிபதி சரியில்லையா, 5ஆம் வீட்டை பார்க்கலாம். 5ஆம் வீட்டு அதிபதி சரியில்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டை பார்க்கலாம். அல்லது 3ஆம் வீடு சரியில்லையா, 2ஆம் வீட்டை பார்க்கலாம். இல்லைன்னா லக்னாதிபதி, லக்னத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவருடைய திசா புத்தி எப்போ வருதுன்னு பார்க்கலாம். இப்படி இந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த காலகட்டங்களில் இப்போ என்னன்னா மழை இருக்கிறப்ப தான் நம்ம அதை பயன்படுத்த முடியும், வெயில் அடிக்கிறப்போ வெயிலுக்கான வேலைகளை செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தேவைகளை அறிஞ்சு பண்ணுறது நல்லது. ஒரு சிலர் என்னென்னா அவசரப்பட்டு பண்ணிடுவாங்க. 2026 பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது ஓகே, 27 தான் பண்ணணும்னா 26 பண்ணிடுவாங்க. சரி, ஒரு வருஷம் தானே அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லா நஷ்டத்தையும் சந்திச்சு 27 பண்ணவே முடியாத அளவுக்கு சூழல் வரும். அப்போ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி காற்றுள்ள போதே தூற்றிக்கலுங்கிற மாதிரி உங்களுக்கான நேரம் வரைக்கும் பொறுத்து இருக்கணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். அப்போ உங்களுடைய அடிப்படை என்ன,
அடிப்படை தொழில் யோகம் என்ன தொழில் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு பண்ணுறது மிக முக்கியமான நற்பலன்களை கொடுக்குங்க. ஸோ நீங்கள் குரு பற்றி சொன்னீங்க. இப்போ குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து உச்சமாக இருக்கும், இல்லை ஒரு சிலருக்கு வந்து நீச்சமாக இருக்கும். இப்போ வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த உச்சம் நீச்சம் இந்த குரு வந்து அந்த பிளேஸ்மெண்ட்ஸில் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குரு உச்சம் பெறக்கூடிய வீடு கடகத்தில் உச்சம் பெறுவார் குரு பகவான். அதே மாதிரி கடகத்திலிருந்து டைரெக்டாக 7ஆம் வீட்டில் வந்து மகர ராசியில் நீசம் பெறுவார். இந்த மகரத்தில் நீசம் பெற்றாலும் கூட அந்த வீட்டதிபதி சனி பகவான் வந்து குரு வீட்டில் பரிவர்த்தனை பெறாருன்னு வச்சுங்களேன். அந்த குருவும் சனி பரிவர்த்தனை பெறாரு, அது பரிவர்த்தனை யோகத்தில் வந்துடும். இந்த பரிவர்த்தனை யோகம்லாம் வந்துச்சு அப்படின்னா நீசம் பெறக்கூடிய குருவுக்கு பரிவர்த்தனை யோகம் கிடைக்கிறதுனால அது பெரிய பலன்களை கொடுக்காது. ஒரு சில குரு வந்து நீசபங்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து சில கிரகங்களுக்கு நீசபங்க யோகம் வரும். சந்திரனுடைய பார்வை, குருவுடைய பார்வை, குருவுடைய இருந்தாலும் கூட நீசபங்கம் பெறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்பேற்பட்ட யோகம் இருக்கக்கூடிய குருவுக்கு அந்த குரு வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அது பவர் வந்து வேற மாதிரி இருக்கும். அதே உச்சம் பெற்றக்கூடிய இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது 10ஆம் வீடாக இருந்து குரு உச்சம் பெற்று இருந்தது அப்படின்னா அவங்க தொழிலில் அவங்க எதை பண்ணாலும் சக்ஸஸ் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஐடியாவே பண்ண தேவையில்லை, சும்மா பண்ணாவே சக்ஸஸ் ஆயிடும். அது வந்து 10ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டு அதிபதியோட தொடர்பில் இருந்து அந்த திசை நடந்தது அப்படின்னா அவங்களுடைய வாக்கு, அவங்க எதிர்பார்க்கிற செல்வாக்கு, பண வரவு வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு பணம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது லெவலில் போயிட்டே இருப்பாங்க. அவங்கள அடக்கவே முடியாது. அவங்க வந்து எதை செய்தாலும் யோசனை பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அவங்களோட ஐடியாஸு நீங்கள் கேட்டு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸுக்கு எடுத்துகிட்டா கூட போதும். அவங்க 10 சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒன்று எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா போய் டெவலப்மெண்ட் ஆகிருவீங்க. அந்த மாதிரியான அமைப்பு அந்த குருவுக்கு உண்டு. அந்த குருவுடைய பலம் வந்து 10வது வீட்டில் மட்டுமல்ல 2ஆம் வீட்டுக்கு பலம் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். எந்த இடத்துல இருந்து அது குரு பார்வை பெற்றிருந்தாலும் ரொம்ப நல்ல பலன்களை கண்டிப்பாக தொழிலை பொறுத்தவரை கொடுக்குங்க. ஸோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ ஒரு சில காலகட்டத்தில் வந்து எந்த விஷயம் வந்து நம்ம கேட்குறோமோ பார்க்குறோமோ அந்த விஷயம் வந்து நமக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ என் ஃப்ரெண்டே இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வா நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த ஐடியாஸ்லாம் வந்து ஓகே நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் இது வந்து பண்ணலாமா வேண்டாமான்னு ஆசிலேஷன் மைண்ட்லேயே இருப்பாங்க. கூட்டு தொழில் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, இது லாங் ரனில் கொண்டு போக முடியுமா அப்படின்னு. ஸோ ஜாதக ரீதியாக கூட்டு தொழிலுக்கு என்ன மாதிரியான அமைப்பு இருந்தால் அவங்க வந்து சக்ஸஸ் ஆவாங்க சார் லாங் ரனில்? கண்டிப்பாம்மா. இப்போ வந்து நிறையா வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு பிரச்சனை எங்கேருந்து வரும் அப்படின்னா பணத்தில் தான் வரும். நீங்கள் வந்து எதுலேயுமே வராது, அவங்களுக்கு பணத்தில் தான் பிரச்சனை வரும், வேறு எதுலேயுமே வராது. அந்த பணத்தை பெருக்கிறதுக்கும் பணத்தை உருவாக்குறதுக்கும் தான் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். நம்ம எல்லாருமே அதுக்கு தான் நம்ம ஓடுறோம். அப்போ அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அன்பு அன்னோனியமாக இருக்கும். என்ன அண்ணன் தானே, தம்பி தானே, அக்கா தானே, தங்கச்சி தானே, நண்பர் தானே அப்படின்னு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவோம். அப்போ வந்து நான் எல்லா ஒர்க்கும் நான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா வந்துட்டு மட்டும் போனால் போதும், நீ கையை மட்டும் காட்டு நான் பார்த்துக்கிறேன்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, நீ மட்டும் வரதில்லை நான் மட்டும் ஆர்டர் பண்ணணும் மறுபடியும் கேள்வி வரும். அப்புறம் எல்லா வேலையும் பார்த்து நீ மட்டும் அவரை பார்க்கல இவரை பார்க்கல நான் மட்டும் எல்லாம் பார்க்குறேன்னு இந்த மாதிரியான ஈகோகள் பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் பணம் சார்ந்த பிரச்சனை பிரிவினை கூட வரும். அப்போ வந்து நமக்கு செட் ஆகாது, நீ பார்த்துக்க நான் பார்த்து போயிடுவாங்க. அப்போ இந்த பார்ட்னர்ஷிப் சேர்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களோட வலு முக்கியங்க. அப்போ வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் பாவ கிரகங்கள் 10ஆம் வீட்டு அதிபதியோட தொடர்பு இருந்தாலோ, 10ஆம் வீட்டு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா அவரே பாவ கிரகமாக இருந்தாலோ, அல்லது 5, 6, 7 இந்த 3 கிரகங்களுடைய அந்த சாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சார அமைப்பு கிரகச்சாரங்கள் சரியில்லாமல் இருந்தாலோ, நட்சத்திர சாரம் சரியில்லாமல் இருந்தாலோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். இந்த 8ஆம் வீடு அப்படிங்கிறதுலையும் அந்த கிரகங்களுடைய வீக்னஸ் இருந்தாலும் அந்த ப்ராப்ளங்கள் வரும். அப்போ பார்ட்னர்ஷிப்பில் என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத சங்கடங்கள், தேவையில்லாத மன உளைச்சலாம் உருவாகும். அப்போ பார்ட்னர்ஷிப் செய்யணும்னு விருப்பப்பட்டுட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சனியுடைய ஆளுமை எந்தளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள், குருவுடைய ஆளுமை எந்தளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள், லக்னாதிபதி புதன் குருவுடைய தொடர்பில் இருக்காரான்னு பாருங்கள். அப்படி நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணலாம். அப்படி ஜாதகத்தில் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சும்மா கூட நீங்கள் வந்து ஒரு வேலை கூட அங்கே செஞ்சுக்குங்க. ஆனால் பார்ட்னர்ஷிப் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கெட்ட பேர் உருவாகும், நல்ல உறவு உங்களுக்கு பகையாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் முடிச்சு கூட மாட்டீங்க, இவனை நான் இந்த ஜென்மத்தில் பார்க்கவே மாட்டேன்னா கூட போயிடுவீங்க. அந்த மாதிரியான கோபங்கள் வரும். ஒரு சில நேரங்கள் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிற நேரத்தில் இல்லை இப்போ இது விட்டுறலாம், விளையிடலாம், நீ பண்ணு நான் பண்ணுன்னு கூட நீங்களே கூட இந்த மாதிரியான சூழலை முடிவெடுத்துருவீங்க. அப்படி வரக்கூடாதுன்னா அந்த மாதிரியான வீக்னஸை செக் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ணுறது நல்லது. ஆனால் தாராளமாக இன்றைக்கி வளர்ந்து வரணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆள் வந்து ஒரு டேலண்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கும் 2 பேர் சேர்ந்து இணைகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவர் தப்பு பண்ணாருன்னா கையை பிடிச்சி இழுப்பார் அவர், அப்போ இது பண்ணுற தப்பு, இது அகலக்கால் வைக்காதுன்னு. அப்போ அது நல்ல விஷயம் தான், பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. உங்களுக்கு ஒத்துழைப்பு இருந்தால் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சனியுடைய ஆளுமை, குருவுடைய ஆளுமை, சுக்கிரனுடைய ஆளுமை வேணும். பாவகிரகங்களுடைய இணைவுகள் இல்லாத அளவுக்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒருத்தரோட வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயமுமே வந்து நல்லதாகவே நடக்குது, ஒரு இன்க்ரிமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பீக் லெவலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால் வந்து எல்லாருமே வந்து சந்திக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்கும் சார்? இப்போ கூட்டு தொழிலாக
இருக்கட்டும், இல்லை அவங்க தனியாகவே பண்ணுறாங்கனாலுமே ஒரு தொழிலில் முடக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் வந்து ஜாதகமா, இல்லை அவங்களோட தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி அது நடக்குதா? இது வந்து ரெக்டிஃபை பண்ண முடியுமா? இது எப்படி? இந்த பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி தான், நல்ல டெவலப்மெண்ட்டாக இருப்பாங்க, கோடீஸ்வரராக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, அவங்க செல்வாக்கே வளர்ச்சி ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். டக்குன்னு டவுன் ஆயிடுவாங்க. நான் வண்டி வச்சுருந்தேன், கார் வச்சுருந்தேன், நல்ல வீடு வச்சுருந்தேன், நான் ரொம்ப செல்வாக்காக இருந்தேங்க, என்னை மாதிரிலாம் வாழ முடியாத அளவுக்கு நல்லா இருந்தாங்க, இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்குன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலர் ஒன்றுமே இல்லாமல் இருந்து நல்லா இருக்கிறவன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கிறவங்க அவங்க ஜாதகத்தில் வந்து அந்த காலகட்டத்தில் யோக திசை நடந்துடும். அப்போ அந்த யோக திசை நடக்கிற காலங்கள் எது செஞ்சாலும் தொட்டதெல்லாம் பொன் போல வரும். எல்லாமே எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். அந்த யோக திசை முடிந்து ஏதாவது ஒரு பேடான திசை, ஒரு 6-8 பண்ணக்கூடிய திசைகளோ அல்லது மறைவு திசையோ அல்லது வந்து பாவகிரகங்களுடைய திசையோ வரும் பொழுது, அல்லது வீக்கான கிரக நிலைகள் நடக்கும் பொழுது அந்த மாதிரியான டவுன் ஃபால் வரும். அப்போ அந்த ஃபால் வர்றப்போ வந்து கரெக்டாக அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வழிகளை செய்யாமல் அப்படியே விட்டுட்டாங்கன்னா அந்த டவுன் கீழே வந்துடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதான் சொல்லுவாங்கள்ல, நம்ம வந்து வசதி வர்றப்போ வந்து ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அமைதியாக இருக்கணும். வசதி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்னும் பேசாமல் இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த வசதி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து லக்ஸரியான பொருள் வாங்குவாங்க. காரு, வண்டி, வாகனம், இது ஃபோனு, ஏதாவது ஒன்று வாங்கிட்டே இருப்பாங்க, ஏதோ லாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள், இந்த சுற்றுலா போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அதை பண்ணுறேன்னு சொல்லி செலவு பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா ஜீரோவில் வந்து நிற்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணால், தனியாக பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, ஒரு பிளானே இல்லாமல் செலவு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. வருமானம் வருதுன்னா கண்ணை மூடி செலவு பண்ணுறது. ஃபஸ்ட்டு கரெக்டாக உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு மாதம் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த காசு வர ஆரம்பிச்சோன்னா அவன் பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி பண்ணுறவங்கள்ட்ட பணமும் தங்காது, மகாலட்சுமியுடைய அருள் புஸ்தமாக போயிடும். அப்போ டவுன்ஃபால் வந்துடும். அப்போ நடக்கிற திசையும் சரியில்லாமல் பொழுது அது ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அப்போ கடன் உருவாகும், கடனை கட்ட முடியாது, நல்ல நல்ல கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் போயிடும், நம்பின ப்ராஜெக்ட்லாம் விட்டு போயிடும். இந்த மாதிரிலாம் நடக்கும். இதுக்கு வந்து கண்டிப்பாக ஜாதகத்தில் அந்த வலுவான திசைகள் நடக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும், வலுவிழந்த திசை நடக்கிற பிரச்சனை வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் ஒரு டைம் பேட் திசை வருதுன்னு வைங்களேன், 9 திசை இருக்குது, 9 எக்ஸாம்பிள் ராகு திசை வருது, யோக திசைன்னு வச்சுக்கோம். அடுத்து குரு திசை வருது, இவர் ஜாதகம் சரியில்லைன்னு வச்சுக்கோம். அப்போ அந்த ராகு ஒரு குரு திசைக்கு எப்படி இருக்குன்னா கவனமாக இருக்கணும். இப்போ இருந்தே என்ன பண்ணணும், விதையை போடுறோம், அதை மரமாக்கி வச்சுக்கிறோம், அதில் வரக்கூடிய பழங்களை பொறிச்சு திங்க போகிறோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிக்கணும். எடுத்துன்னு ஆடம்பரம் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அந்த திசை வேலை செய்யாது. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பயன் பண்ணி போனாங்கன்னா அது கூட்டாளியாக பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, தனியாக செஞ்சாலும் சரி, எந்த பிரச்சனையும் வராதுங்க. நியூட்ரலாக கொண்டு போய்க்கலாம். ஸோ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது நேம்லேருந்து எல்லாமே வந்து பார்த்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நியூமராலஜி ஒரு விதத்தில் வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நேமாக இருக்கட்டும், அதிர்ஷ்டமான ஒரு பேர் வைக்கணும், இல்லை லோகோ வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து அதுதான் வந்து அறிகுறியாக இருக்குது அப்படிங்கும்பொழுது அது வந்து எப்படி பார்த்து வச்சுக்கிறது? இல்லை, நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொழில் நிறுவனங்களுடைய பெயர்களை வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி பிரகாரம் செட் பண்ணுறதே இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அப்பாவுக்கு பிடிச்சது, அம்மாவுக்கு பிடிச்சது, இல்லை அவங்க பேரில் அந்த மாதிரி தொழில் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரியான தொழில்கள் பண்ணும் பொழுது ஒரு சிலருக்கு இயல்பாக செட் ஆயிரும், ஒரு சிலருக்கு அந்த நேம் செட் ஆயிரும். இன்றைக்கி வந்து ஒரு பேனா எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் அதை எடுங்க அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த பொருள் என்னன்னே தெரியாது நமக்கு. அப்போ மாதிரி அந்த ஒரு பேருக்குன்னு ஒரு வைப் இருக்குது. அப்போ அந்த பேருடைய வைப் வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரம், உங்களுடைய பிறவியன் விதியனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பெயராக இருக்கிற பட்சம் அந்த பேருடைய வைப் வந்து என்ன ஆகணும், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அந்த பாசிட்டிவ் என்ன பண்ணுன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரத்தோட உங்களோட கனெக்ட் ஆகும். இந்த பிரபஞ்சம் என்னதுன்னா அந்த கனெக்ட் பண்ணும், எல்லா விஷயத்தையுமே கனெக்ட் பண்ணும். நீங்கள் நல்லா இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் எப்போ தெரியுங்களா, உங்களை சுற்றி ஒரு நல்ல விஷயங்கள் எப்படின்னா உங்கள்கிட்ட நல்ல நண்பர்கள் சேருவாங்க, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல விஷயத்தை திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னா நல்ல வீடியோஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு நல்ல வீடியோஸ் வரும், ஒரு நல்லவரை சந்திப்பீங்க, நல்லவர்கிட்ட பேசுவீங்க. இந்த மாதிரியான சூழல் வரும். ஒருத்தர் பாசிட்டிவ் சொல்லுவார்ப்பா, நீ இந்த வருஷம் பாரு நீ வண்டி வாங்குவேன், இந்த வருஷம் பாரு உனக்கு கல்யாணம் நடக்கும், இந்த வருஷம் பாரு உனக்கு வீடு கட்டுவேன். ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து உங்களுக்கு மனிதர்களால் வர ஆரம்பிக்கும். இது பிரபஞ்சத்துடைய இது வந்து நமக்கு கனெக்ட் பண்ணும் நல்ல சைன் வர்றப்போ. அந்த மாதிரி அந்த பேருக்கு அதே மாதிரி நல்ல சைனோடு நீங்கள் பேர் வச்சிட்டிங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு சில இருவியல் கொடுக்கும், ஒரு வாடிக்கையாளரை கொண்டு வரும், நல்ல வாய்ப்புகளை கொண்டு வரும், நல்ல மனிதர்களை கொண்டு வரும். அப்போ என்னன்னா உங்களுக்கு நிலைச்சி எப்பவுமே ஒரு டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ பேருங்கிறது முக்கியம். அப்போ நீங்கள் நியூமராலஜி பிரகாரம் உங்களுடைய தொழிலை நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி உங்கள் தொழிலுக்குரிய பேர் கரெக்டாக இருக்கா, அந்த பேரில் வந்து சரியான முறையில் பயணிக்கிறீங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயணிங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த லோகோ அப்படிங்கிறது ஒரு வடிவமைப்பு, நம்ம ஒரு அழகுக்காக பண்ணுது. இந்த லோகோ அப்படிங்கிறது வடிவமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருக்கல் டைப்பில் இருக்கக்கூடாது. பெருக்கல் டைப்பில் லோகோ இருக்கும், வட்ட வடிவிலே பெருக்கல் மாதிரி எல்லாம் போட்டு லோகோ வச்சுருப்பாங்க. அது உள்ள பார்த்தீங்கன்னா பெருக்கல் இருக்கும். அந்த லோகோலாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பெருக்கல் இருக்கும். அந்த மாதிரி லோகோ போட்டு ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா வளர்ச்சி இருக்காது. லோகோக்குள்ளே பெருக்கல் வரக்கூடாது. இந்த ஜெட்டு மாதிரி இருக்கும், ஜெட் போட்டுட்டு அதில் பெருக்கல் மாதிரி உள்ள போடுவாங்க. அதே மாதிரி ஓ சிம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓக்குள்ளே வட்ட வடிவிலான லோகோ நிறைய இருக்கும். அந்த லோகோவே ஓவாக இருந்து ஆரம்பிக்கிறது இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரியான சில லோகோக்குன்னு சில வடிவமைப்புலாம் இருக்குது. அந்த வடிவமைப்பு சரியாக இருக்கா அப்படிங்கிறத அஸ்ட்ராலஜி கன்சிடர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே ஜாதகத்தில் இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிடுறாங்க.
ஒரு கூட்டு தொழிலாக இருக்கட்டும், தனிநபராக இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு வேலைக்கு ஆட்கள்னு சேர்த்துவாங்க இல்லைங்களா? அவங்க வந்து லாங் ரன்ல அவங்களுக்கு வந்து நல்லபடியாக உழைச்சி கொடுக்கணும். ஒரு பிஸ்னஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா, அவங்க கூட வேலை செய்கிறவங்க எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இதுக்கான ஜாதக அமைப்பு வந்து எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது? கண்டிப்பாம்மா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பிஸ்னஸ் இருக்குது, நல்லா வந்து சம்பாதிக்கிற அளவு வழி இருக்குது. ஆனால் நல்ல வேலையாட்கள் இன்றைக்கி ஒரு சில ஹோட்டல்லாம் போனீங்க, சில கடைகள்லாம் போனீங்கன்னு வச்சிங்களேன், கடுமையாக உழைச்சிட்டு இருப்பாங்க, பம்பரம் ஓடுவாங்க. அங்கே காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஓனருடைய நடைமுறை ஒன்று, ரெண்டாவது அவருடைய நேரம், அவர் எப்படி வழி நடத்துகிறாரு. அந்த வழி நடத்தக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான். அந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை ஆட்களை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு மாதிரி அவங்கள வந்து ஒரு உறவு மாதிரியே வச்சுக்குவார். அவர் நல்ல வேலையும் கொடுப்பாரு, வேலையை வாங்கிக்குவார், வேலையை வாங்கி அவருக்கான சம்பளத்தையும் கரெக்டாக எடுத்துக்குவார். அப்போ அந்த வாய்ப்பு கொடுக்குறது சனி பகவான். அந்த சனி பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கார், நல்லா இருக்கார் அப்படின்னா 10ஆம் வீடு அல்லது 9ஆம் வீட்லையோ அல்லது வந்து 5ஆம் வீட்லையோ பலம் வாய்ந்து இருக்கிறார் அப்படின்னா, அல்லது அந்த வீட்டுக்கு தொடர்புடைய திசையில் நடக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த சரியான வேலை ஆட்கள் அமைவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம்பாதிச்சு போட்டு இருப்பாங்க. இவங்க ஒன்றுமே இல்லை, வேலையே செய்யாமல் வீட்டில் உட்காந்தா கூட இவங்க சம்பாதிச்சு போட்டுருப்பாங்க. யார்? வேலையாட்கள். கரெக்டாக வேலை நடந்துகிட்டே இருக்காங்க, வேலை அவர் இல்லைன்னா நடந்துகிட்டு இருக்கும். ஒரு சில நிறுவனங்களில் பாருங்களேன், அந்த கிரகங்கள் சரி இல்லை, சனி வீக்காக இருக்கார் அல்லது ராகுடைய தொடர்பில் இருக்கார் அல்லது சுபகிரகனுடைய பார்வை இல்லாமல் பாவருடைய பார்வை இருக்குது அப்படின்னா, இவங்க வேலையை விட்டு இவர் ஓனர் வெளியே போன உடனே இங்கே கோல்மால் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய ஏமாற்றங்கள் நடக்கும், வேலை நடக்கவே நடக்காது. ஏதோ ஒன்று ஒரு கல்லால் கூட கையை வச்சாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள, இல்லை ஏதோ ஒரு 100 ரூபா 1000 ரூபா இல்லை 10,000 ரூபா இல்லை வெளியே கொடுக்கக்கூடிய பணவரங்கள் இவங்களே கையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த பண கையாடல் நடக்கும், நிறைய கம்பெனிலாம் நடக்கும். பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராஜெக்ட் இங்கே வந்து 500 ரூபாய்க்கு விற்கிறத வந்து அவங்க வந்து 400 ரூபாய்க்கு பேசுவாங்க, 600 ரூபாய்க்கு பேசி இவங்க சேர்த்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் காரணம் என்னென்னா அந்த சனியுடைய வீக்னஸ் தான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரியான விரயங்களை சந்திச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சில கடைகளில் வேலையாலே அமைய மாட்டாங்க, சம்பளம் கொடுக்க தயார், 20,000 இல்லை 30,000 கொடுக்குறது தயார், சூப்பர்வைசர் கொடுக்க தயார், வேலை இருக்குது, ஆனால் வந்து வேலையால் வர மாட்டாங்க. ஒரு இடத்துல வருவாங்க, 10 நாள் இருப்பார், 1 மாதம் இருப்பார், சம்பளம் வாங்க ஓடிடுவாங்க, மறுபடியும் திருப்பி ஒரு 10 நாள் இருப்பாங்க, மறுபடியும் 1 மாதம் ஓடிடுவாங்க. இப்படியே வேலையால் ஓடிட்டே இருப்பாங்க. நல்ல புரோட்டா மாஸ்டர் வரலைங்க, அவர் வரலைங்க, இவர் வரலைங்க, நல்ல ஆள் கிடைக்கலைங்க, இப்படின்னு நிறைய கடைகள் இன்றைக்கி இழுத்து மூடக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. கடை நட இருக்குது, ஆனால் வேலையாள் இல்லை. எங்கேயோ இருந்து வடநாட்டிலேருந்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பண்ணுறோம், அவங்களும் கரெக்டாக அமைய மாட்டாங்க. ஏன்னா ஒரு சில இடங்களெல்லாம் கரெக்டாக அமர்ந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, அந்த ஓனர் நல்லா இருப்பார், வேலையை நடந்துகிட்டு இருக்கும், வேலையாட்களும் கரெக்டாக இருப்பான், அப்போ தான் தொழில் ஓடும். அப்போ வேலையாட்கள் இருந்தால் தான் தொழில் நல்லா இருக்குது. அப்போ நல்ல வேலையாட்கள் அமையணும்னா அந்த சனி வந்து ஆளுமை நல்லா இருக்கணும். அப்போ இந்த ஜாதகத்தில் சனியுடைய ஆளுமை சரியில்லைங்கிற மாதிரி இருந்தால் தான் அப்படி இருக்கும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் இந்த சனியுடைய வலு எந்த இருக்குன்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த இறை வழிபாடு, அதுக்கான ஆக்டிவேஷன் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு விஷயம் என்ன மைண்டில் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு கடன் இல்லாத தொழில், ஒரு நஷ்டம் இல்லாத தொழில் அமையணும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா சொல்லலாம். கடன் கண்டிப்பாம்மா. இன்றைக்கி வந்து கடன் அப்படிங்கிறது இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. இன்றைக்கி பிறந்த குழந்தை வந்து பேரில் கூட கடன் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ இருக்கிற சூழல் அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கடன் அப்படிங்கிறது வந்து அடைபடணும் அப்படின்னா வருமானங்கள் வரணும். வருமானம் வரக்கூடிய வழிகள் உருவாச்சு, வருமானம் ஒரு பக்கம் நல்லா வருது அப்படின்னாவே கடன் இல்லாத வாழ்க்கைக்கு வந்துடலாம். ஆனால் அந்த கடன் அப்படிங்கிறது சுப கடனாக இருக்கா அல்லது வந்து அசுப கடனாக இருக்கா, விரைய கடனாக இருக்கா, இதுதான் காரணம். அப்போ வந்து உங்கள் ஜாதகத்தில் 14வது வீடு லாபகரமான வீடு, 2ஆம் வீடுங்கிறது வருமானம் வரக்கூடிய வீடு, குடும்பம், வாக்கு, தனஸ்தானம், 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். அப்போ 2, 10, 11 இந்த 3 வீடுகளுடைய பலம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பணம் கரெக்டாக வரும், தொழில் நடக்கும், திருப்பி லாபமாகும். அப்போ இந்த 3 வீடுகள். இதே வந்து 12வது வீடாக இருக்கக்கூடிய விரயஸ்தானம், விரையாதிபதி விரைய வீட்டில் நின்று அல்லது விரையாதிபதி திசை நடக்குது அல்லது விரையாதி 12 குடையவன் வந்து பார்த்தா 6, 8 படம் தொடர்பில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பாக இருந்து அந்த திசை நடந்தது அப்படின்னா என்ன உழைச்சாலும் என்ன பாடுபட்டாலும் உங்களால் சேவிங்ஸ் பண்ணவே முடியாது. கடன் இருந்துகிட்டே இருக்கு, சம்மந்தமில்லாத கடன் இருக்குது. கடனுங்கிறது சம்மந்தமில்லாத கடனாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது என்ன வாழ்க்கை, இதை சொல்லுங்க பார்க்கலாம். கடன் இருக்குது, ஒன்றும் இல்லை, லக்ஸரியான காரில் போகிறீங்க, கடன் இருக்குது, ஓகே ஏதோ சொகுசு வாழ்க்கை வாழ்கிறமே அப்படின்னு இருக்கலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா கார் வாங்கி வச்சுருவார், அவர் ஃப்ளைட்டில் போவார், இவர் வந்து சொகுசு காரில் யார் போவா, கார் ஓட்டிகிட்டு போய் டிரைவர் போவார், இல்லை அவர் கூட இருக்கிற மேலார போய் அந்த சொகுசு காரில் இறங்குவாங்க. அப்போ அந்த காரை வந்து யூஸ் பண்ணுறது யார், டிரைவராக தான் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு கொடுக்குற பார்த்தீங்களா. அப்போ அந்த 2, 11, 10 ஸ்தானங்கள் நல்லா இருக்கணும். அப்போ அந்த மாதிரி கடனை வந்து சுப கடன், விரைய கடன் 2 விஷயமா நான் இது பண்ணிக்கணும், அசுப கடனையும் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ ஒரு அடிக்கடி சம்பாதிக்கலாம் கடனாகவே போகுது, எதுவுமே சேவிங்ஸே பண்ண முடியல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் 2, 10ஆம் வீடு 14ஆம் வீடு நல்லா இருக்கான்னு பாருங்கள். அப்படி நல்லா இல்லைன்னா அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள். கடனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ருண விமோச்சன மந்திரம், அந்த மந்திரம் இருக்குது, அதை சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம், முன்னோரில் வழிபாடு செய்யலாம்.
முடிஞ்ச அளவுக்கு விஷ்ணுவை வழிபாடு செய்யும் பொழுது கொஞ்சம் கடன்கள் கரையும். அதே மாதிரி மைத்திரை முகூர்த்தம் மாதங்களில் ஒரு முறை வரக்கூடிய மைத்திரை முகூர்த்தம் அறிஞ்சு அந்த நாளில் பகுதி ஒரு கடன், இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபா கடன் இருக்குது, அது ஒரு பகுதி ₹100 அந்த கடனை அந்த ஒரு பகுதி அந்த மைத்திரை முகூர்த்தத்தில் கட்டுங்க. படிப்படியாக அந்த கடன்கள் கம்மியாகிறத உணர்வீங்க. மேஜிக் நடக்காது. ஒரு சொல்லுவாங்க உடனே என்ன வந்து அப்போ இந்தியாவில் இருக்க கடனை மொத்த கடன் அந்த மைத்திரை முகூர்த்தம் கட்டினா தீர்ந்துருமாலாம் நான் போடுற கமெண்ட்ஸும் படிக்கிறோம். பட் என்னன்னா இது என்னன்னா அந்த நம்பிக்கையோட முழு மனதோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். நம்ம எண்ணங்கள் தான் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும். பாசிட்டிவாக நினச்சோம்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக நடக்கும். நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவாக தான் நடக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு பயணிங்க. உங்கள் ஜாதகத்தையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. கட்டாயமாக மாற்றங்கள் உண்டு. அப்போ வந்து தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும்? ஏன்னா ஜாதக கட்டத்தில் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2, 10, 11 இந்த மாதிரியான ஸ்தானங்கள் வந்து தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக வந்து கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரு புதுசாக இப்போ தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பார்த்து இப்போ நம்ம ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, நம்ம இந்த காலகட்டத்தில் சரியான ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமா இல்லையா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து லாங் ரனில் வந்து கொண்டு போக முடியும் இல்லையா? ஸோ ரொம்ப தெளிவான ஒரு விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். கண்டிப்பாக நன்றி வணக்கம்.